Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. என்ன காலநிலை நம்ம நாட்டில் இப்படி ஆயிடுச்சேப்பா. ஒரே நைட்டோட இப்படி மழை பெஞ்சு மின்னல் வெட்டி இடி முழங்கி இடி விழுந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மின்சார துண்டிப்பு ஏற்பட்டு பாப்பா எத்தனை சேதங்கள் நம்ம நாட்டில் ஒரே நாளில் இப்படி வந்து மழை பெஞ்சதுனால நேத்தே வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. 36 மணி நேரத்துக்கு சில நேரங்களில் பெரிய மழை பெய்யும், 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேல் மாகாணம், சப்ரகமோ மாகாணம், வடமேல் மாகாணத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தொடர் மழை, அடைமழை, இடி மின்னலுடன் கூடிய மழை, சில இடத்துல இடி விழுந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணி உங்கள் ஏரியாவில் மழையா, உங்கள் ஏரியாவில் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு வந்து இந்த சியம்பல் அகஸ்கட்டோ பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே வந்து இப்படி வெள்ளத்தில் வந்து மூழ்கி போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். உன்னால் முடியும் திட்டம் இருக்கு இல்லையா, எங்களுடைய சிஜிசி டாக் ஷோப்பினுடைய உன்னால் முடியும் திட்டத்தினூடாக 7வது கட்டமாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் உள்ள நூலகங்களுக்கு புத்தகங்களை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் ரம்புக்கனை, அதாவது கேகல்ல டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரம்புக்கனையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாடசாலைக்கு கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ட்ரெயினில் டிக்கெட்டும் வேறு புக் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இன்னைக்கு பார்த்தா நம்ம நாட்டினுடைய வானிலை வந்து இப்படி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அந்த சீரற்ற வானிலை காரணமாக நாளைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகளுக்கும் கல்வி அமைச்சர் ஒரு லீவை கொடுத்துட்டாங்க. மோசமான வானிலை அப்படிங்கிறதுனால கல்வி ராஜாங்க அமைச்சர் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பசங்க வர மாட்டாங்க, எப்படிதான் போறது அப்படின்னு பார்த்தாக்கா, ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் சரிஞ்சு விழுந்து சில ரயில்வே பயணங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிறதுனால, தண்டவாளங்களை வந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மழைப்பா, நான் உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஹெவியா எங்க வந்து மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க. ஹெலியகொடையில் 427.5 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அலாவத்தூர், அதாவது இங்கிரி ஏரியாவில் வந்து 348.5 மில்லிமீட்டர், அக்குரசையில் 283.5 மில்லிமீட்டர், சலாவ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிந்தனுவர அப்படிங்கிற ஏரியா, தரங்கலை ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இது மழை. அதையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 8:30 பிற்பால் 2 மணி வரைக்குமே வரக்காப்புளையில் 138.5 மில்லிமீட்டர் மழை, வட்டுப்பிட்டி வலையில் 122.5 மில்லிமீட்டர் மழை, அவிசாவலையில் 98.5 மில்லிமீட்டர் மழைன்னு இப்படி எக்கச்சக்கமான மழை. கழுகங்கை, கின்கங்கை, நில்வலா கங்கை, எல்லா கங்கை, மிக முக்கியமான பெரிய கங்கைகள் எல்லாம் மூழ்கி அந்த தாழ்வு மட்டங்கள் இருக்கக்கூடிய, அதாவது இதில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா களுத்துறை மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம் பாதிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பாருங்க. இலங்கையினுடைய விமானப்படை 2 விமானங்களை வந்து போட்டு இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவர்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு டீம் அமைச்சிருக்காங்களாம். இலங்கையினுடைய கடற்படை பார்த்தீங்கன்னா 10 டீம் அமைச்சிருக்காங்களாம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டி மாவட்டத்தில் மாத்திரமா 700 குடும்பத்தை சேர்ந்து 3200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். 650 வீடுகள் வரை சேதமாக இருக்கு கண்டி டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து எல்லா விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கட்டுநாயக்க ஏரியாவில் இருக்கிற சீரற்ற வானிலை காரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அபுதாபிலேருந்து வந்த ஒரு விமானத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்துக்கு வந்து அங்கே அந்த பக்கமே திருப்பி அனுப்பிட்டாங்களா. அந்த அளவுக்கு நாட்டில் உள்ள மோசமான காலநிலை வருது. இது வரைக்குமே இந்த மோசமான காலநிலையினால வெள்ளம் அதிகரிக்கப்பட்டதுனால 5 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னு இப்போ தகவல் படி. இதுக்கப்புறம் எத்தனை தகவல்னு தெரியல, எவ்வளோ பேர் வரைக்கும்ட்டு. இதில் அவிசாவில் புவாக்பிட்டிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து 3 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. ஒரு ஏரியாவில் சில பேர், ஒரு இடத்துல 2 இளைஞர்கள் வந்து வீட்டில் வந்து மண்மேடு சரிஞ்சு விழுந்ததுனால பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிருக்காங்க. 10 மாவட்டங்களுக்கு வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து இன்னைக்கு அதிகாலை 4 மணிலேருந்து நாளைக்கு அதிகாலை 4 மணி வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க எல்லா ஏரியாவிலையும் மழை. நான் சைடில் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. கொழும்புல இருந்து எம்பிலிப்பிட்டியை போன பஸ்ஸு, ஒரு பிரைவேட் பஸ்ஸு தான் வெள்ள நெருக்கடி காரணமாக அவசரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக டிராஃபிக் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா புவாக்பிட்டிய பகுதியில்
என்ன பண்ணுறாருன்னா ரயில்வே ரோட்டில் தண்டவாளத்தில் வந்து பஸ் அப்படியே போட்டு எடுக்கும்பொழுது இதை நிறைய பேர் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டாங்க. மில்லியன் கணக்கான வியூஸ் போயிடுச்சு. யாருப்பா அந்த டிரைவரு இப்படியெல்லாம் இருக்கானே அப்படின்னு பார்த்தாக்கா அவனை வந்து ட்ரேஸ் பண்ணி இன்னைக்கு எம்பிலிபிட்டியில் வச்சு அவரை கைது செஞ்சுருக்காங்களாம் டிரைவர்னு வந்து சொல்கிறாங்க. பஸ்ஸோட சேர்த்து காவல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த விஷுவலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எந்த ஏரியாலன்னு தெரியல. அவ்வளோ வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பயணிகளை ஏற்றிட்டு ஒரு பஸ்ஸு, அதுவும் இலங்கை போக்குவரத்து சபையோட பஸ் இல்லை, தனியார் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெள்ளம் அடித்து ஊற்றிட்டு வருதுங்க. அந்த பஸ்ஸை பாருங்களேன். பஸ்ஸுக்கு பாதி பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் வந்து மூழ்கி இருக்குது பஸ்ஸு. ஆனால் அந்த டிரைவருடைய கான்ஃபிடென்ட் ஓகே. பட் அந்த இடத்துல மட்டும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருந்தா அந்த முழு பஸ்ஸுமே வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஆபத்துக்கு மத்தியில் அந்த டிரைவர் வந்து அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலியில் உள்ள நெலுவ வைத்தியசாலையில் கூட வெள்ளம் புகுந்ததுனால அங்கே உள்ள பேஷண்ட் எல்லாமே வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சில வீடியோஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பசியால் மீரிகம ரோட்டில் வந்து என்ன வெள்ளம்ப்பா இது. ரோட்டில் வந்து வண்டி போக முடியாத அளவுக்கு ஆறினுடைய நீர்மட்டங்கள் நிறைஞ்சி வந்து அந்த அளவுக்கு வந்து வெள்ள நீர். அதுக்கப்புறம் மெகட கொலன்னாவ் ஏரியாவில் பாருங்கள் பா என்ன தண்ணி. இதெல்லாம் கழனி ஆற்று தண்ணின்னு நினைக்கிறேன். மேலே இருந்து யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. அடியாயிட்டு அனைத்து மக்களும் தயவு செஞ்சு வேறு வேறு பகுதிகளெல்லாம் பேத்துருங்க. டேம் திறந்திருக்கிறான். ஆற்றினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சதுனால டேமை வந்து ஓபன் பண்ணிருக்கிறதுனால ஊருக்குள்ள தண்ணி பூந்துருச்சு. அது வந்து கொலன்னாவ் ஏரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரியா காமிக்கிறேன். காலி நாகோட ஏரியாவில் பாருங்க புகைப்படங்களை நான் உங்களுக்கு சைட்ல காமிக்கிறேன். வீட்டினுடைய கூரை அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சுங்க. என்ன தண்ணிப்பா இவ்வளோ அளவுக்கு மக்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க இன்றைக்கி நைட்டுக்குன்னு தெரியல. அதோட மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கழுகங்கை, நில்வலா கங்கை, கலனி கங்கை, கீன் கங்கை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தாழ்வு மட்ட பிரதேசங்கள், அதாவது தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வார்னிங் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ஆற்றினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சதுன்னா அதுக்கப்புறம் உயிருக்கும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இடர் முகாமைத்துவம் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலி போன்ற பகுதிகள், கொழும்பு போன்ற பகுதிகளில் தாழ்வான பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டதுனால மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் விஷயம் சொல்லியிருக்காருங்கன்னா, தண்ணி வந்து நிறைஞ்சு நிற்குது, அதனால வந்து நாங்கள் மின்சார துண்டிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மின்சார தாக்குதலுக்கு உள்ளாயிருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பாதுகாப்பு கருதி பல இடங்களில் மின்சார துண்டிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து சில பேர் நினைப்பீங்க, என்னடா இவ்வளோ மழை பெய்யுது, நீங்கள் வந்து கரண்ட்டை கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் மின்சார சபை வந்து செஞ்சுருக்காங்க. மாக்கந்துர பிரதேசத்தை பாருங்களேன் என்னடா இது மேலே இருந்து எடுத்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஹெலிகாப்டரில் இருந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரோன் ஷாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது எவ்வளோ தண்ணி, அதுவும் வந்து கலங்கல் நீர், ஆற்று தண்ணி வந்து சேற்று தண்ணியாக வந்து இருக்கிற காணொளிகள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அக்குரச நகரத்தில் வண்டிகள் வந்து போகுது வருது ரோட்ல. ஆனால் வாகனங்களில் பாதி அளவுக்கு தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிது. ஏன்னா சில இடங்களில் வந்து தண்ணிக்கு வந்து போக இடம் இல்லை. சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
Amaru ini. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிஸ்ட் ஷெஹான் மாலகமகே இருக்கார் இல்லையா, அவர் வந்து போட்டிருந்தார் ஒரு வீடியோ வந்து காலியில இருந்து அந்த நெலுவர் ரோடு இருக்கு இல்லையா, பிரதான வீதி, அதுல எப்படி வெள்ளம்னு பாருங்க. வீடு எல்லாமே வந்து பாதி அளவு மூழ்கிருச்சு, ரோடே வந்து விளங்குதில்லை, அந்த ரோடால போக முடியாது, அந்த அளவுக்கு தண்ணீர் பாருங்களேன். சில ஏரியாவில் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து அங்கே உள்ள தளபாடங்கள், அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேதமாயிருச்சு. மிகப்பெரிய ஒரு கனமழை, ஒரே நாளில் அடிச்சு ஊற்றிய மழை பாருங்க. நேற்று நைட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, நான் நேற்று ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கும்பொழுது மின்வெட்டுதுங்க. மின்னல் தாக்குதல் வந்து அந்த நைட்டில் வந்து தாங்க முடியாத ஒரு இடி முழக்க சத்தமெல்லாம் வந்து கேட்டதுனால நினச்சேன் தொடர்ந்து மழை பெய்யுமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட அந்த மழை நிற்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். ஒரேடியாக வெயில் அடித்தாலும் பிரச்சனை. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் அதிகமான வெப்பம் காரணமாக 25-35 பேர் நேற்று இறந்து போயிருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூடு தாங்க முடியாமல் இருக்குது அந்த நாட்டில். நம்ம நாட்டில் அப்படி இருந்துச்சு, மார்ச் ஏப்ரல் போன்ற நாட்கள் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக குளிரும், மண் சரிவு, வெள்ள அபாய எச்சரிக்கை, சீரற்ற காலநிலை, அதிகமான காற்று, பலத்த காற்று எல்லாமே சேர்ந்து வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த செய்தி இந்த வெதர் சம்பந்தமாக மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். வேறு எந்த செய்திகளையும் வந்து நான் கொண்டு வரல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கிறேன். சீக்கிரம் நம்ம நாட்டினுடைய காலநிலை அழகாக மாறணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறேன். குட் நைட்.